குரு வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது இந்த வருடம் சித்திரை மாதம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 3:21 மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை 53:20க்கு கும்ப லக்னத்தில் தமிழ் வருடம் பிறக்கிறதுங்க. நவாம்ச லக்னம் மகர லக்னமாகும். அப்ப இந்த அமைப்புப்படி இந்த வருடம் இந்த நாட்டை யார் ஆள போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த வருடம் அரசனாக சூரிய பகவான் வருகிறாரு. அடுத்து மந்திரியாக சூரிய பகவானும், சேனாதிபதியாக சனி பகவானும், அர்காதிபதியாக சூரிய பகவானும், மேகாதிபதியாக சூரிய பகவானும், சசியாதிபதியாக புதன் பகவானும், ரசாதிபதியாக சுக்கர பகவானும், நிராசாதிபதியாக புதன் பகவானும், தானியாதிபதியாக சந்திர பகவானும், பசு நாயகராக பல தேவரும் வராங்க. இதனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் சூரியன் ராஜா மந்திரி மற்றும் யோகாதிபதி மேகாதிபதியாக வருவதால நாட்டுல பல இடங்கள்ல அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் ஏற்படுங்க. ஆட்சியாளர்களின் பதவி மாற்றம் ஏற்படும். நாட்டுல போராட்டங்கள் அதிகரிக்கும். அதே போல அரசாங்கம் கடுமையான சட்டங்களை போடுவாங்க. அதே போல அரசியல் போராட்டங்களால் மக்களுக்கு கொஞ்சம் துன்பமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். தொற்று நோய் ஏற்படும்னு சொல்லலாம். அப்புறம் சனி பகவான் மேகாதிபதியாக வர்றதுனால எண்ணெய் பொருட்கள் மற்றும் கருப்பு தானியங்கள் உற்பத்தி அதிகமாகும். புது வகை எந்திரங்கள் விருத்தி அடையுங்க. அதே போல மெயினா ஆணி மாசத்துல புயல் காற்றுனால வாழை மரங்கள் தேசமாகும் ஆகும். அதே போல நாட்டுல மத்திய பகுதியில தென் பகுதியிலும் தேவையான அளவு மழை பெய்யும். இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் நல்ல விளைச்சலை கொடுக்குங்க. அதே போல வாசனை திரவியங்கள் திரவ பொருட்கள் உற்பத்திகள் அதிகமாகும். குறிப்பாக மரகதம் அதிகமாகும். தங்கம் நகை இதெல்லாமே வாங்கும் வியாபாரம் அதிகமாகுங்க. அதே போல விவசாயத்துறையில நல்ல விவசாயம் அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அரிசி உள்ளிட்ட நவதானியங்கள் நல்ல விளைச்சலை கொடுக்கும். இது இந்த வருஷத்தோட பிறப்பின் பலன். அதே போல இந்த வருஷத்துல நான் இந்த தமிழ் வருட பிறப்புக்கு எந்த ராசியை பத்தி பேச போறேன்னா துலாம் ராசி. இந்த துலாம் ராசியை பத்தி துலா ராசிக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு என்னென்ன பலனை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சமாகிறாரு தமிழ் வருட பிறப்பு ஆரம்பத்துல. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் இடம்ங்கிறது வேலை மூலயமா வருமானம், வேலை மூலயமா உயர்வு, நல்ல ஒரு பதவி உயர்வு, வாடகை வீடு வருமானம், 2வது தொழில் இதெல்லாமே உங்களுக்கு தரப்போறாரு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த துலா ராசிக்காரங்க அப்படிங்கிறப்போ துலாத்தான் எவ்விடத்தும் தோரான் அப்படிங்கன்னா இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்க எந்த இடத்துலயுமே தோத்து போக மாட்டாங்க அப்படிங்கிறது தான். அதே போல அவங்களோட எண்ணங்கள் அவங்களோட சிந்தனை இதெல்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே உடனே பார்த்த உடனே எடை போடக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருக்கும் இந்த துலாம் ராசிக்காரங்கள்ட்ட. சரி, இப்ப ஏற்பட்ட இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருட ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வருடம் சித்திரை மாசம் 31ஆம் தேதி 14/5/2025 குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அப்ப இந்த 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு அவர் பயிற்சியாகி உங்களுடைய ராசியை 5ஆம் பார்வையா பார்க்க உள்ளார். அதே போல உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அதே போல உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை 9ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அப்ப இந்த குரு பகவானின் பார்வை அந்த 5, 9, 7 பார்வையெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாவே இருக்கும். அதாவது என்ன பலன் கொடுக்க போறாரு அப்படின்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்குள்ள ஒரு தெளிவான எண்ணங்கள் இருக்கும், ஒரு நல்ல சிந்தனை இருக்கும். மொத்தத்துல ஒரு சுத்தமான ஆளா நீங்க அதாவது நல்ல தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதே போல 3ஆம் இடத்தை பார்க்கறப்ப அந்த 3ஆம் இடங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் மற்றும் இளைய சகோதர ஸ்தானம், புதிய முயற்சிகள், எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, மீடியா இதெல்லாமே ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம். அப்ப அந்த இடத்த குரு பகவான் பாக்குறப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை அதன் மூலமா நல்ல வளர்ச்சியை கொடுப்பாரு. அதே போல உங்களுடைய 5ஆம் இடத்த ஒரு 9ஆம் பார்வையா பாக்குறப்போ உங்களுடைய தந்தை வழி தந்தை உறவு மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு பிளஸிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட இப்ப ஒரு ஜாதகத்துல பூர்வ புண்ணிய கர்மா, பூர்வ புண்ணிய தோசை இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாம இந்த குரு பகவான் பார்வையால அவங்க சேர்த்து வைத்த பூர்வ புண்ணியம் நல்ல பலன்களும் உங்களுக்கு இப்ப கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். அதாவது இதன் மூலமா என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க நிறைய ஆன்மீக தலங்களுக்கு நீங்க போய் வருவீங்க. அதே போல உங்களுக்கு முன்னோர்களோட பிளஸிங் கிடைக்கிறப்ப இப்ப திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக திருமணம் கை கூடும். அதே போல
படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கு ஒரு நல்ல கல்லூரியா நீங்க தேர்ந்தெடுக்க வாய்ப்பு ஏற்படும். அதே போல குழந்தை பாக்கியம், மெயினா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களே உங்களுக்கு மறுபிறவி எடுத்து உங்களுக்கு குழந்தையா பிறக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுன்னே சொல்லலாம். அந்த இடத்துல இப்ப குரு பகவான் பார்வை உங்களுக்கு இருக்குது. அப்ப அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆல்ரெடி உங்களுக்கு ஜாதகத்துல 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி இருக்கிறாரு. அப்ப இந்த 6ஆம் இடத்துல அப்படிங்கிறப்ப இது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். அப்ப 6ஆம் இடங்கிறது பல வெற்றிகளை தரக்கூடிய இடம். அதே போல அவரோட பார்வை அப்படிங்கிறப்போ உங்களுடைய 8ஆம் இடத்தை 3ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்படிங்கிறப்ப அந்த 3ஆம் இடங்கிறது உங்களுக்கு 3ஆம் பார்வைங்கிறது அந்த 8ஆம் இடங்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம், உயிர் சொத்துக்கள். ஏற்கனவே குரு பகவான் 9ஆம் பார்வையா உங்களோட 5ஆம் இடத்தை பூர்வீகத்தை பாக்குறாரு இல்லையா? அப்ப இந்த சனி பகவான் 8ஆம் இடத்தை பாக்குறதுனால ஏதாவது உயிர் சொத்துக்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் பத்திர டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பாக்குறாரு இல்லையா? அப்ப 7ஆம் பார்வையா பாக்குறப்போ உங்களுக்கு வெளிநாடு தொடர்பு இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கலாம். அதே போல படிக்கிற மாணவர்கள் அதாவது ஆராய்ச்சி படிப்பு அப்படிங்கிறதுக்காண்டி வெளியூர் இல்ல வெளிநாடு எல்லாம் சென்று வர யோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை 10ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப இதுமே நீங்க அவரது தொழில்காரகன் அப்படிங்கிறப்ப தொழில் புதிய முயற்சிகள் நீங்க எடுப்பீங்க. இந்த குரு பார்வையில கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுவரையும் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாக உள்ளாங்க. அப்ப இதே போல கேது பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாக உள்ளார். இப்ப 5ஆம் இடத்துல இருக்க ராகு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்து, பூர்வீக பிரச்சனைகள்லாம் இப்ப கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுப்பாரு. ஆனா அந்த குரு பார்வையில அதெல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும்னே சொல்லலாம். அதே போல இந்த டீனேஜ்ல உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு புதிய காதல் இதெல்லாமே உருவாக்கி கொடுக்கும். நீங்க அந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுதான். அதே போல 11ஆம் இடத்துல இருக்க கேது, இப்ப 12ஆம் இடத்துல இருந்த கேது உங்களுக்கு தூக்கங்கள், நல்ல தூக்கங்கள் இல்லாம எல்லாமே ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல தூக்கம் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாம இப்போ ஒரு நல்ல இடத்துக்கு 11ஆம் இடத்துக்கு போறதுனால உங்களுக்கு அம்மா வழியில உள்ள பாட்டி வகையில உங்களுக்கு ஒரு நல்ல அவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல 5ஆம் இடத்துல ராகு இருக்கனால இதுமே பூர்வீகம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல ராகு இருந்து தந்தை வழி தாத்தா வழியில இருந்து உங்களுக்கு பூர்வீகத்துல உங்களுக்கு ஏதாவது இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளை கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல உங்களுக்கு இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா வருடக்கோள்கள், மற்றதெல்லாம் மாசக்கோள்கள். அப்ப இந்த வருடக்கோள்ங்கிறது ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பலனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப இந்த துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், விசாக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும் இருக்குது. அப்ப இந்த வருடப்பிறப்புல இந்த துலா ராசியில நீங்க அதாவது குலதெய்வ கோயிலுக்கு நீங்க அடிக்கடி போய் வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே போல இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நீங்க உங்களோட பணவரவு அதிகரிக்க உங்களுக்கு 2வது நட்சத்திரமான உங்களுடைய சுவாதி நட்சத்திரக்காரங்கள்ட்ட நீங்க செலவுங்களோட வரவு வச்சுக்கோங்க. அவங்க கையால ஒரு 20 ரூபாய் வாங்கி நீங்க உங்க மணி பிரச்சனையோ உங்க பணம் வைக்கிற இடத்துல நீங்க வச்சுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரம் வளர்ச்சியை கொடுக்கும். அதே போல சுவாதி நட்சத்திரக்காரங்க விசாக நட்சத்திரக்காரங்கள்ட்ட நீங்க ஒரு வரவு வச்சுட்டு வாங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு வரவுங்கிறது 2 வரவா அப்படி படிப்படியா உயர்ந்துட்டே போகும். அதே போல விசாக நட்சத்திரக்காரங்க அனுச நட்சத்திரக்காரங்கள்ட்ட இந்த மாதிரி நீங்க பணம் வரவை வச்சுட்டு வாங்க. கண்டிப்பா அது மேலும் மேலும் உங்களுக்கு உயர்ந்துகிட்டே போகணும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்களுடைய இது குலதெய்வ வழிபாடு பௌர்ணமி அன்னைக்கு நீங்க செஞ்சுவாங்க. அது உங்களுடைய துலாம் ராசினால நீங்க இந்த வருடத்துல மாசத்துக்கு ஒரு டைம்னாலும் ஸ்ரீரங்கம் சென்று அங்க உள்ள பெருமாளை வழிபட்டு அங்க உள்ள தாயாரை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவாங்க. கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு பொன்னான காலமாவே அமையும். அனைவருக்கும் நன்றி. என்னுடைய பெயர் ஈஸ்வரி ராஜ், திருப்பூர் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம். என்னோட ஃபோன் நம்பர் 9940318553. இந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வினாலும் என்கிட்ட நீங்க கேட்கலாம். நன்றி.